இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது முழுக்க இன்ட்ரோடக்ஷனை பற்றி. ஓகேவா? ஒரு இன்ட்ரோடக்ஷன் எந்த அளவுக்கு முக்கியமானது, அதை எப்படி கட்டமைக்கிறது, அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஐத்தமிழ் டெக் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது இந்த ஒரு யூடியூப் வீடியோவில் இன்ட்ரோடக்ஷன் ஏன் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நீங்கள் இந்த யூடியூப் ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆப் இருக்கும் இல்லையா, அதில் போய் உங்களுடைய வீடியோவில் ஒரு அனலிட்டிக்ஸ் இருக்கும், எப்படி வீடியோ ஓடி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கான அந்த இடம். அதில் நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா அதில் ஒரு விஷயம் எல்லா வீடியோலையுமே அதிலே உங்களுக்கு காட்டும், செக் பண்ணியிருப்பாங்க, ஃபஸ்ட் 30 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸில் உங்களுடைய வீடியோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது, ரொம்ப முக்கியமாக வீடியோ பார்க்க ஆரம்பித்து அந்த ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸில் எத்தனை பர்சன்டேஜ் பேர் ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலை யூடியூப்பும் எல்லா வீடியோவுக்கும் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், உங்களுக்கும் அதை காட்டும். ஏன் இந்த ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸில் ஒரு ஆள் உங்களுடைய வீடியோ பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவர் அந்த வீடியோவை பார்ப்பார். அப்போது ஒரு ஆள் உங்களுடைய தம்ப்நெயிலை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வராரு அப்படின்னா அவரை தொடர்ந்து அந்த வீடியோவில் அவரை பார்க்க வைக்கிறதுக்காக நமக்கு கிடச்சிருக்கிற டைம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடியோக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷனை கொடுக்கணும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ் நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது. ரொம்ப கரெக்டான விதத்தில் அவருக்கு அந்த வீடியோ பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதை எப்படி செய்ய முடியும் அப்படின்னா இந்த இன்ட்ரோடக்ஷன் மூலமாக தான் பண்ண முடியும். நீங்கள் அந்த இன்ட்ரோடக்ஷனில் ரொம்ப கரெக்டாக அந்த வீடியோவை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்க வர்றவருக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ரைட், இதை பற்றி தான் அந்த வீடியோ இருக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கும். அவர் அந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அதனால் ஒரு நல்ல இன்ட்ரோடக்ஷனை எப்படி கட்டமைக்கிறது அப்படிங்கிறத இன்னும் அடுத்தடுத்தால நம்ம பார்க்கலாம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் அந்த நேமில் இருக்கிற மாதிரி நம்முடைய ஒரே ஒரு நோக்கம் நம்ம உள்ளே என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான். இப்போ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் பொதுவாகவே ஒரு இன்ட்ரோடக்ஷன் நீங்கள் பேசணும் அப்படிங்கும்போது நம்ம வழக்கமாக வீடியோ எடுக்க ஆரம்பிக்கும்போது அந்த இன்ட்ரோடக்ஷனை நம்ம பேசிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. நாட் நெசசரி. நீங்கள் எப்படி வீடியோ எடுக்கிறீங்க அப்படிங்கிற அடிப்படையில் இந்த இன்ட்ரோடக்ஷன் நீங்கள் எடுக்கிறது இந்த வீடியோ எடுக்கிறதுனுடைய ஆரம்பமாகவோ கடைசியாகவோ இருக்கலாம். இப்போது ஒரு சில பேர் பக்காவாக ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணி ஒரு வீடியோ எடுப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வீடியோக்குள்ளே என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்படிப்பட்டவங்க தொடக்கத்திலே ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாம். ஒருவேளை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் உட்காந்துட்டு பெரிய அளவில் உள்ளே என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறது இருக்காது, ஒரு ரஃப் ஐடியா வச்சுருப்பீங்க. அப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் நீங்கள் தொடக்கத்தில் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒருவேளை நீங்கள் பின்னால் வீடியோவில் பேசின விஷயம் அது ரிலவெண்ட் இல்லாமல் போயிடலாம். ஸோ அதனால் அப்படிப்பட்டவங்க ஆக்சுவலாக நீங்கள் வீடியோ பேசி முடித்ததுக்கப்புறமா கடைசியில் இன்ட்ரோடக்ஷனை பேசலாம். அதை பேசிவிட்டு அப்புறம் வீடியோ எடிட் பண்ணும்போது கடைசியில் பேசின அந்த இன்ட்ரோடக்ஷனை நீங்கள் முன்னாடி கொண்டு வந்துடணும். ஓகேவா? ஸோ அப்படி பேசும்போது என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா உங்களுக்கு வீடியோக்குள்ளே நீங்கள் என்ன பேசியிருக்கீங்க அப்படிங்கிறது பளிச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த கடைசியில் அந்த இன்ட்ரோடக்ஷன் பேசும்போது நீங்கள் ரொம்ப அழகாகவே இன்ட்ரோடக்ஷன் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறத நான் அடுத்தது சொல்லித்தரப்போம். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா என்னுடைய சேனலில் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஒரு நல்ல இன்ட்ரோடக்ஷனில் 2 விஷயம் இருக்கணுங்க. ஒன்று சப்ஜெக்ட் மேட்டர், அடுத்ததில் கம்ப்ளீட்டர். ஓகேங்களா? இந்த 2 வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, சப்ஜெக்ட் மேட்டர், கம்ப்ளீட்டர். சப்ஜெக்ட் மேட்டர் அப்படிங்கிறது நீங்கள் அந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறீங்க அப்படிங்கிறது இந்த முக்கியமான விஷயம். ஓகேவா? ஒரு விஷயத்தை பற்றி தான் நீங்கள் அந்த வீடியோவில் பேசுவீங்க அல்லது செய்வீங்க, அதுதான் சப்ஜெக்ட் மேட்டர். கம்ப்ளீட்டர் அப்படிங்கிறது அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறது தான் கம்ப்ளீட்டர். ஸோ இந்த ரெண்டுமே ஒரு இன்ட்ரோடக்ஷனில் இருக்கணும். நான் அந்த வீடியோனுடைய ஆரம்பத்தில் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது இப்படி கொடுத்துருப்பேன். நீங்கள் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நாம் அந்த வீடியோவில் இன்ட்ரோடக்ஷன் பற்றி பேச போகிறோம், எப்படி ஒரு வீடியோவுக்கு இன்ட்ரோடக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதுதான் இதில் நான் ஓவராலாக அந்த வீடியோவில் பேசுகிறது இன்ட்ரோடக்ஷன் பற்றி, இதுதான் சப்ஜெக்ட் மேட்டர்.
அடுத்ததாக கம்ப்ளீட்டர் அப்படிங்கிறது நான் அதை பற்றி என்ன சொல்ல போகிறேன். அப்போ எப்படி வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் அமைக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி அந்த சப்ஜெக்ட் மேட்டர், கம்ப்ளீட்டர், இந்த 2 விஷயமும் நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷனில் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதுவே ரொம்ப சிம்பிளான தெளிவான ஒரு இன்ட்ரோடக்ஷனாக இருக்கும். ஒரு vlogging கான்டென்ட் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல போய் அந்த vlog பண்ண போகிறீங்க, அங்கே போய் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கிறீங்க, இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஒரு கேமிங் சேனல் அப்படின்னா நீங்கள் என்ன கேம் இதில் விளையாட போகிறீங்க, அந்த கேமுக்குள்ளே என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறீங்க, இன்ட்ரோடக்ஷன். ஒரு சமையல் சேனல் அப்படின்னா நீங்கள் அன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறீங்க, அதில் என்ன இதை வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ இதுதான் வந்து சப்ஜெக்ட் மேட்டர், கம்ப்ளீட்டர். ஸோ அதனால் எப்போவுமே வந்து உங்களுடைய அந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அந்த சப்ஜெக்ட் மேட்டர் என்ன, கம்ப்ளீட்டர் என்ன அப்படிங்கிற அந்த 2 விஷயத்தையும் நீங்கள் சொல்லிவிட்டு வீடியோ ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வீடியோ வந்து உள்ளே பார்க்க வருவாங்களே, வந்தவங்க அவங்க அதை முதலாவது பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியும் நீங்கள் அந்த வீடியோவில் உள்ளே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியும். அப்போது அவங்களுக்கு வந்து ரைட் இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்விக்ஷன் வரும். நீங்கள் உள்ளே வந்துட்டு அவங்க வீடியோ ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு 30 நிமிஷமாக வளவளா கொலான்னு சொல்லி என்னமோ சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறீங்க, வீடியோக்குள்ளே என்ன தான் பண்ண போகிறீங்கன்னு சொல்லியே அவங்களுக்கே தெரியலை அப்படின்னா வந்து உள்ளே வந்தவங்க என்ன இவங்க என்னமோ உள்ளே வந்தோம் என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்க, என்னமோ தம்ப்நெயில் ஒன்று போட்டிருந்தாங்க, எங்கே என்னத்தையோ பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழப்பத்தில் என்ன செஞ்சுருவாங்கன்னா பல பேர் வந்து வெளியே போயிடுவாங்க. அதனால தான் அந்த 30 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதில் மக்கள் உள்ளே வந்த உடனேவே உங்களுடைய வீடியோ பற்றி அவங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்க ஆரம்பிச்சிடணும். அதை வந்து இந்த இன்ட்ரோடக்ஷனில் நீங்கள் வந்து இந்த மாதிரி சப்ஜெக்ட் ப்ளஸ் இந்த கம்ப்ளீட்டர் மூலமாக அச்சீவ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது அது வந்து வெறுமனே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதை வந்து நீங்கள் ஒரு கேள்வியாக கூட என்ன செய்யலாம், வைக்கலாம். அதாவது அஃப்கோர்ஸ் இந்த சப்ஜெக்ட் ப்ளஸ் கம்ப்யூட்டர் கண்டிப்பாக உள்ளே இருக்கணும். அது வெறுமனே ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதை ஒரு கொஸ்டினாக, ஒரு கேள்வியாக நீங்கள் மாற்றலாம். அப்படி நீங்கள் ஒரு கேள்வியாக மாற்றும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு க்யூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணுறீங்க. ஒரு கேள்வி அவங்க அந்த வீடியோ பார்க்க வரவருக்குள்ளே அந்த கேள்வியை வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, எழுப்புறீங்க. அப்போ அவருக்குள்ளே வந்து இந்த கேள்விக்கு பதில் உள்ளே இருக்குது அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி உள்ளே வரும். அந்த க்யூரியாசிட்டி அவருக்கு இருக்கிறனால அவங்க தொடர்ந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த வீடியோவை வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் கடைசியாக நீங்கள் வந்து இந்த இன்ட்ரோடக்ஷனில் என்ன சொல்கிறீங்களோ அதை வந்து கண்டிப்பாக உள்ள கான்டென்ட்டில் டெலிவர் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போது நான் வந்து இந்த இன்ட்ரோடக்ஷனில் நீங்கள் ஒரு க்யூரியாசிட்டியை நீங்கள் தூண்டணும்னு சொல்லி சொல்கிறேன்ல, இது வந்து அவங்கள ஏமாத்துறதில்லை. உள்ளே வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிற மாதிரியான ஒரு க்யூரியாசிட்டி நீங்கள் தூண்டி விட்டுட்டு அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து வேறு ஏதாவது சொல்லி ஏமாற்றி உப்புச்சப்பு இல்லாத விஷயத்த பண்ணிங்க அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் நீங்கள் வந்து ஒரு வியூவரே நீங்கள் இழந்துருவீங்க. அதனால் நீங்கள் கரெக்டாக வந்து எப்போவுமே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வெறுமனே க்யூரியாசிட்டியை தூண்டணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது இல்லாத ஒரு ப்ராமிஸை நீங்கள் கொடுத்துடக்கூடாது. உள்ள வீடியோவில் என்ன இருக்குதோ அதை தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ப்ராமிஸ் பண்ணணும். அதை தான் சரியான விதத்தில் அந்த க்யூரியாசிட்டியை தூண்டி விடணும். ஸோ உங்களுடைய அந்த நீங்கள் இன்ட்ரோடக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உள்ள வீடியோவும் இருக்குதா அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதையும் நீங்கள் கரெக்டாக வச்சுட்டிங்க அப்படின்னா மக்கள் உள்ளே வருவாங்க, அந்த இன்ட்ரோடக்ஷனை கேட்பாங்க. அவங்களுக்கு உண்மையிலே வந்து அந்த வீடியோவில் நீங்கள் சொல்கிற விஷயம் பிடிச்சிருந்தா அப்படின்னா அவங்க தொடர்ந்து பார்ப்பாங்க. நீங்கள் கரெக்டாக சொன்னதை, நீங்கள் உள்ள ப்ராமிஸ் பண்ணதை நீங்கள் உள்ளே ஃபுல்ஃபில் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த வியூவர்ஸ் வர ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் அந்த உங்களுடைய வீடியோனுடைய அந்த முதல் 30 செகண்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப கரெக்டாக வந்து அந்த இன்ட்ரோடக்ஷனை கொடுங்க. சரியான விதத்தில் உள்ள வந்து அந்த கான்டென்ட்டை டெலிவர் பண்ணுங்கள். உங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய சேனலை வந்து வளர்த்து கொண்டு வர முடியும். உங்களுக்கு நீங்கள் என்ன கான்டென்ட் கொடுக்குறீங்களோ அதை விரும்பக்கூடிய ஆடியன்ஸ், அதை விரும்பக்கூடிய வியூவர்ஸ் வந்து உங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்ய முடியும், அட்ராக்ட் பண்ணி உங்களுடைய சேனலை வளர்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி சேனல் வளரும்போது இந்த மாதிரியான ஆட்கள் உங்கள் கூடவே தொடர்ந்து இருப்பாங்க. நீங்கள் போடுற அந்த வீடியோ பிடிச்சி அவங்க பார்க்குறனால நீங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் அவங்க பார்ப்பாங்க. உங்களுடைய சேனலுடைய ஒரு ஸ்டெடியான க்ரோத்துக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். உங்களை நண்பர்கள், உறவினர்கள் யாராவது இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட சந்தேகங்களை, கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ்.